நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். வாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூவறிந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே, நான் தீ வரைந்தால். உயிருள்ளதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால், உயிருள்ள நானோ என்ன ஆகுவே? உயிர் வாங்கிடும் ஓவியம் நீடி. ஏண்டா சிவி, எனக்கு என்னமோ நம்ம மச்சானும் நம்ம தங்கச்சியை லவ் பண்ணுற மாதிரி தோணுதே. எனக்கு தோணலடா, கன்ஃபார்மு. நீ ஆல்ரெடி சொன்ன நியூஸே எனக்கு இதயத்தில் ஆணி இறக்கிடுச்சுடா. நல்ல வேளை இதயம் வெடிக்கல. இவனும் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாதுடா சுபி. டேய், நம்ம தங்கச்சி நல்லா இருக்கட்டும்டா. அது சரிதான், நம்ம தங்கச்சி எந்த பையனை பார்த்தாலும் எரிஞ்சு தாண்டா விழுவா. இவனை எப்படிடா லவ் பண்ணா? எப்போ இருந்துடா லவ் பண்ணியிருக்கா? சின்ன வயசுல இருந்தா? அம்மா, அந்த கதையெல்லாம் கேட்டோன்னே எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுடா. அப்படியாடா? எனக்கு தாண்டா, நல்ல வேலை பொழைச்சிட்டேன். ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. உண்மையிலே ஜோடி பொருத்தம். சுத்தி போடணும். அண்ணன் என்ன இங்கே தனியாக ட்ராக் ஓட்டிகிட்டு இருக்காரு? ஒருவேளை அண்ணனுக்கு எனக்கு ஹாப்பி தான்ப்பா. அந்த வெள்ளைக்கறி மட்டும் வராமல் இவ அண்ணியா வந்தானா எனக்கு டபுள் என்ன ட்ரிபிள் ஓகே. மச்சான், அகில். இதே சுபி சிவி எப்படா இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. பெங்களூர் போனதுக்கப்புறம் இங்கே சென்னை பக்கமே வரதில்லை, எங்களெல்லாம் பார்க்கறதே இல்லை. பா, அட்ட டைம்ல எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாத்தையும் மாத்தினா பாரு. இவ்வளோ நேரம் நாங்கள் நின்னதை நீ பார்க்கல, அப்படித்தானே? ஏய் சாரிடா மச்சான், நான் இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேனா, அதனால நான் இந்த பக்கம் பார்க்கல. நீ கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ உன்னை பார்த்தேன். சரிடா, எப்படிடா இருக்க? எக்ஸாம்ஸ்லாம் எப்படி பண்ண? டேய், நாங்கள் நல்லா பண்ணுறோமோ இல்லையோ, நீ நல்லா பண்ணுறடா. ரொம்ப புகழாதடா. ஐயா, பல்ல கட்டாத, திரும்ப. ஏய், இவ்வளோ நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், ஏன்டா அப்படி திட்டுற? உன்னை திட்டக்கூடாதுடா. இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் இங்கே வா, கொஞ்சம் இங்கே வா. உங்க மேல தாண்டா செம்ம காண்டில் இருக்கேன் நான். ஏண்டா? என்ன ஏன்டா போண்டான்னு? ஒரு ஃபோன் பண்றது இல்லை, ஒரு மெசேஜ் பண்றது இல்லை. சீ, நாங்களாம் இருக்கமா என்னன்னு கூட நீங்க கண்டுக்கல இல்லடா. ஏ அகில், நாங்கள் இங்கே இருக்க வரைக்கும் உங்ககிட்ட நல்லா தாண்டா பேசிட்டு இருந்தோம். பெங்களூர் போனதுக்கப்புறம் அங்கே டைமிங்காக இருக்கட்டும், அங்கே காலேஜ் போகிறது வர்றது எல்லாமே கரெக்டாக இருந்ததுடா. அதனால தான் ஃபோன் பேச முடியல. மெசேஜ் நான் அப்பப்போ பண்ணிட்டு தானே இருந்தேன். நல்லா சமாளிங்க. நாங்களாம் காலேஜ் போகல, வீட்டில் தான் படுத்து தூங்குறோம் பாரு. சரி மச்சான், கோவப்படாத, விடு விடு. எல்லாரும் ஒரே இடத்துல இப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. என்னன்னா, நம்ம தார மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நாளா. டேய் சின்ன மச்சான், ரொம்ப நாளா இல்லடா, ரொம்ப வருஷமா. சரி, அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. இன்னுமே வைப் பண்ணிடலாம், ஓகேவா? டபுள் ஓகே மச்சான். என்னடி பிங்கி, ஒரே சைட்டிங் தான் போல. சும்மா ரெடி. இத்தனை வருஷம் வலி, இத்தனை வருஷம் கனவு, இவனை எப்படா பார்ப்போம்னு. அதனால தான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் அவனை பார்த்துட்டு மட்டும்தாண்டி இருக்க போகிறேன். ஓ அப்படி, இனிமேலாம் நாங்களாம் கணிக்க தெரிய மாட்டோம், அப்படி தானே? மேபி. இது மேபியா? அடிங்க. ஏய், அவனை ரசிக்க விடுடி. நீங்க ரசிங்கம்மா, நம்மளும் நம்ம ஆளை ரசிப்போம். சூரியன் காயுது, பூவின் உள் பனித்துளி தூருது தூருது தூருதே பனி. சிவி, அப்படியே நம்ம கலந்துக்குவோமா? ஏன்னா நம்ம தங்கச்சி இவ்வளோ வருஷம் தன்னோட காதில் மனசுக்குள்ளே வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பா. இப்போ தான் அவனை பார்க்குறா, ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுவா. பேசட்டும், நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோமா? அதை தாண்டா நானும் சொல்லணும்னு நினச்சேன். நீ அப்படியே இவ்வளோ மலரை கூப்பிட்டு, நான் அப்படியே அர்ஜுனை கூப்பிட்டு கிளம்புறேன். சரி. மலரு மலரு, என்ன மாமா? அவங்க தனியாக இருக்கட்டும், வா நம்ம போகலாம். ஓ ஓகே ஓகே, போலாம். டே அர்ஜுன், கிளம்பலாமா? எங்கே போகிறோம்? ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்டா மச்சான், வா. சரி ஓகே, நம்மளும் கிளம்புவோம். ஏன்னா அண்ணன் ஃபுல் ஃபார்மில் இருக்கான். மித்ராவை கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்குள்ள ஏதாவது லவ் செட் ஆச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளும் கிளம்பிடலாம். சரி வாங்க மச்சான், போகலாம்.
இவகிட்ட எப்படியாவது கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுமே. எல்லாரும் ஏதோ ஒரு புண்ணியத்தில் கிளம்பிட்டானுங்க இங்கேருந்து. நம்ம நல்ல நேரம் இப்போ எப்படியாவது இவகிட்ட ஸ்டார்ட் பண்ணுமே கான்வர்சேஷனை. எப்படியாவது இவன்கிட்ட யாரையும் லவ் பண்ணுறானா என்னன்னு கேட்கணும். எப்படி கேட்குறது? அப்புறம் மித்ரா, எக்ஸாம்ஸ்லாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணியிருக்கேன் அகில். குட் குட். உங்களுக்கு காலேஜ்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்ன போகுது. காலேஜ் லைஃப்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமே, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன் இவ்வளோ சளைச்சிட்டு சொல்கிறீங்க? இல்லைம்மா, சும்மா சொன்னேன். என்னெல்லாம் ஞாபகம் இருந்துச்சா உங்களுக்கு? ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா உங்கள் யாரையுமே ஞாபகம் இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் ஃபோட்டோ, அதாவது உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து அதுக்கப்புறம் தான் அப்பா அவங்களெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறாருன்றது எங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் உங்களை, அதாவது நம்ம ஃபேமிலி சேரணும், உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை வந்தது. அதனால தான் உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன். 2 மாதத்தில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். நம்ம ஃபேமிலியும் சேர்த்து வச்சாச்சு. ஓ சரி, என்ன ஞாபகம் இருந்துச்சா உனக்கு? டேய், என்னடா கேள்வி? உன்னை மட்டும்தான்டா என் வாழ்க்கை முழுக்க இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன். என்ன பார்த்து இப்படி கேட்குறானே? சொல்லுடா. ஆ ஆ எனக்கு ஞாபகம்லாம் இருந்துச்சு. பரவாயில்லையே. சரி, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன இப்பதான் நீ மரியாதையா சொல்லுங்க அகில்லாம் கூப்பிடுற? சின்ன வயசுல டே அகில், வாடா அகில் அப்படிதான் கூப்பிடுவ. அதே மாதிரி யாராவது உன்னை அடிக்க வந்தாலோ திட்ட வந்தாலோ என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுப்ப. உன்னை மாமான்னு கூப்பிட வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன். சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து மாமான்னு கூப்பிட சொல்லுவேனே, ஞாபகம் இருக்கா? பாரு, இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கேன் தங்கம். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குப்பா. நான் எதையுமே மறக்கல இப்போ வரைக்கும். அப்பனா இப்பவும் மாமான்னு கூப்பிடுறியா? நோ வே. சரி, மாமான்னு கூப்பிட வேணாம். பட் நீ வாங்க அகில், போங்க அகில்லாம் கூப்பிடாத. சின்ன வயசுல கூப்பிட்ட மாதிரியே வாடா அகில், போடா அகில்னு கூப்பிடு. ஓகே? அது எப்படி இப்போ கூப்பிட முடியும்? இப்போ பெரிய பசங்களா ஆயிட்டோம்ல. பெரிய பசங்களா ஆனா என்ன? நீ எப்பவுமே என் அத்தை பொண்ணு தான். அதே மாதிரி நான் எப்பவுமே உன் மாமா பையன் தான். அப்புறம் நீங்க பாட்டெல்லாம் சூப்பரா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த பொருள் யார் கிளப்பி விட்டா? அதெல்லாம் இல்லை, சும்மா ஏதோ சுமாரா பாடுவேன். பட் நீங்க தான் ஒரு மியூசிஷியன் ஆச்சே, கிட்டார்லாம் சூப்பரா வாசிப்பீங்கல்ல? நான் கிட்டார் வாசிப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ பிங்கி, வயடேடி. இல்ல சிவி அண்ணா சொல்லியிருக்கான், அதனால தெரியும். ஓ ஓகே ஓகே. அது நம்ம ஃபேஷன் மியூசிக்னா எனக்கு உயிர். ஸோ அதனால கித்தார் கற்றுக்கிட்டேன். பியானோ இதெல்லாம் கிளாஸ் போயிட்டுருக்கேன். வாவ், அப்போ உண்மையான சிங்கர் நீங்கன்னு சொல்லுங்க. அப்போ உங்க வாய்ஸ்ல ஒரு சாங் கேட்டே ஆகணுமே. ப்ளீஸ் ஏதாவது ஒரு பாட்டு பாருங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாட்டா? இப்பவா? ஆல்ரெடி இங்க பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, அதுவே ஜவ்வு கிளியுதே. எப்படி நான் பாடினா கேட்கும்? அதெல்லாம் மியூட் பண்ணிடுறேன். உங்க வாய்ஸ் மட்டும் சவுண்ட 200ல வச்சிடுறேன். ஓகேவா? நீங்க இப்ப பாடுங்க. நீங்க பாடுறது மட்டும்தான் எனக்கு கேட்கும். ஒரு கண்டிஷன். வாட்? நீயும் என் கூட சேர்ந்து பாடணும். உங்க அளவுக்குலாம் நான் பெரிய பாடகி இல்லை சார், சும்மா ஏதோ. பரவாயில்ல, நான் என்ன பாட்டு பாடணும் அந்த பாட்டை கண்டினியூ பண்ணும். ஏன் அகில் கேட்குறான், இதை கூட பண்ண மாட்டேன்னா? ஓகே அகில். தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமா, காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும் பூக்குமா, நெற்றி மேலே ஒற்றை முடியாடும் போது நெஞ்சுக்குள்ளே மின்னல் போக்கும், பார்வை ஆலை தோற்கும், கண்ணம் பார்த்தால் முத்தங்களால் தீண்ட தோன்றும், பாதம் ரெண்டும் பார்க்கும் போது கொலுசாய் மாறத் தோன்றும், அழகாய் மனதை பறித்து விட்டாயே. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ, காற்றிலே அவள். வாவ், ரியலி அமேசிங். உண்மையிலே உங்க வாய்ஸ்ல இந்த சாங் கேட்கும்போது உண்மையாவே அப்படியே நான் மீ மறந்துட்டேன். உண்மையிலே மிஸ்மரைசிங். ஐ லவ் இட். வாழ்க்கையில் மொத்த மாதிரியா நான் பிரியா கிட்ட இருந்து கேட்க வேண்டிய எல்லாத்தையும் மித்ராட்டேருந்து கேட்குறேன். அவகிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் இந்த மாதிரி பாட்டு பண்ணால் அவள் என்னை இவ்வளோ பாராட்டணும் அப்படின்னு. ஆனால் அவள் எனக்கு அதை தரல. ஆனால் மித்ரா நான் கேட்காமலே நான் என்ன மனசில் நான் ஆசைப்பட்டனோ அது எல்லாத்தையுமே பண்ணுறா. ஹே அகில், என்னாச்சு? நத்திங் மித்ரா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். என்ன மாமா,
என்னமோ இந்த என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டிடுவேன், இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க. ஹீரோ மாதிரி டயலாக்லாம் அடிச்சிங்க. இப்போ என்ன என்கேஜ்மெண்ட்க்கு வந்து பக்காவாக ரெடியாகி வந்து நிற்கிறீங்க. அழகா இருக்கீங்க மாமா அந்த ட்ரெஸ்ஸில். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏய், ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, மூஞ்சி முறையெல்லாம் ஒட்டச்சிருவேன். வாயை மூடிட்டு நில்லு. என்ன மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இப்போ போய் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. சரிங்க மாமா, இங்கே பாருங்க ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிரிச்சாதான் நம்மளோட ஃப்யூச்சரில் என்கேஜ்மெண்ட் ஆல்பம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இல்லைன்னா உருன்னு இருக்கும். நீங்கள் அப்படியே சரிங்க, அங்கே பாருங்க வீடியோலாம் எடுக்கிறாங்க பாருங்க. மகி, என் கைக்கு தோதா நிற்கிற, பல்லாருன்னு அரைஞ்சிருவேன். வாயை மூடிட்டு நில்லு. என் கோவத்தை கிளப்பாத. பயந்துட்டேன் மாமா, பயந்துட்டேன். சி, நீ என்ன ஒரு பொண்ணா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணுறேன். உன் கூட நான் வாழ்வேன் நீ நினைக்கிற? நான் அதுக்கு செத்துடலாண்டி. ஓகே, செத்துடலாம். நீங்கள் மட்டும் ஏன் தனியாக சாகணும்? வாங்க நம்ம 2 பேருமே செத்துருவோம். சி, சாகும்போது கூட நிம்மதியாக சாகணும்னு நினைக்கிறேன். உன் கூட வந்து செத்து அந்த நிம்மதியை நான் கெடுத்துக்க விரும்பல. சரி மாமா, நீ பாருங்க ரொம்ப கத்தாதீங்க, ஸ்வெட் ஆகுது பாருங்க, தொடச்சு விடவா? ஏய், கையை ஐயோ வச்ச, கையை உடைச்சிருவேன். இப்போ உங்க கையை பிடிச்சுதான் நான் மோதிரம் போட போறேன். அப்போ என்ன பண்ண போறீங்க? என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி. கடைசி மூச்சு வரைக்கும் நான் நம்பிட்டு தான் இருப்பேன் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு. ஐயோ மாமா மாமா, என்ன மாமா லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு என் காதல் காப்பாற்றும், என் காதல் மேல நம்பிக்கை இருக்கு, கடவுள் இருக்காரு, பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வேஸ்ட். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு ½ hourல நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும். ஏன்? ஏய் சிப்பா, பரவாயில்ல. வெக்கமே இல்லை. அது எப்படி? ஒருவேளை அந்த என்கேஜ்மெண்ட் நடந்து உனக்கு உன் கூட கல்யாணம் நடந்தா கூட நான் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். நீ எப்படி உனக்கு அவ்வளோ தைரியம்? ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிப்ப. ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் நான் பண்ணுவேன். எனக்கு பொண்ணுங்க மேலே நிறைய மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பொண்ணுங்களை நான் கொஞ்சம் கூட சீண்ட மாட்டேன். என்ன லெஃப்ட்ல விட்டேன், ரைட்ல திரும்ப. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் முடிக்கட்டும், அப்படி இருக்கும் உங்களுக்கு. சிப்பா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேன், மன்னிப்பாயா அன்பே. இந்த நிமிஷமே, இந்த நொடியே என் மூச்சு நின்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா. நான் நிற்க வேண்டிய இடத்துல எவ்வளோ விருத்தி. இது எல்லாமே நான் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு. எப்படிடி உன்னால் என் பக்கத்தில் இன்னொருத்தி இருக்கிறத பார்க்க முடியுது? என்னால் உன் பக்கத்தில் சித்து நிற்கிறத கொஞ்சம் கூட பார்க்க முடியல. இப்போ கூட ஒன்று கேட்டு போயிடலடி, நீ என்கிட்ட வந்துடு ப்ளீஸ். என்ன 2 ஜோடியும் உம்முன்னு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மினி. என்ன வித்யா? அக்கா சொல்லுங்கக்கா. என்னடா ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா, நல்லா தான் இருக்கேன். இல்லையே, டல்லா இருக்க மாதிரிலாம் இருக்கு. இல்லைக்கா, நீங்க பாருங்க, சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன பண்றான் குட்டி பையன்? அவனுக்கு என்ன இருக்காரு? இந்தா. அடடி கவி குட்டி, எவ்வளோ அழகா இருக்கீங்க வேஷ்டி சட்டையில. எவ்வளோ சமத்தா சிரிச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் நல்லா தான் சிரிச்சிட்டு இருப்பா. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் உடம்புல சட்டை ஏதாவது இருந்தாவே அவனுக்கு பிடிக்காது, வெறும்னா இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்குமே. குழந்தை இல்லைக்கா, அதான். என்னடி தங்கா, அத்தையை பாருங்க, என்னடி பட்டு. அடேங்கப்பா, இவருக்கு சிரிப்பு பாருங்க. தங்கம், மாமாட்ட வாங்கடி தங்கம். இவன் மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. மகி என்னமோ சந்தோஷமா தான் இருக்கா, ஆனால் ஷாம் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லை. அவன் ஃபேஸை பார்த்தாவே நல்லா தெரியுது அவனுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தோஷ், தப்பு பண்ணிட்டியடா. முன்னாடியே அவன்கிட்ட நீ கேட்டிருக்கணும் இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு. என் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு முக்கியம்தான், அதே அளவுக்கு ஷாம் வாழ்க்கை எனக்கு முக்கியம். இப்போ என்னதான் பண்ணுறது? கடவுளே, ஒரு அண்ணனா இந்த வார்த்தையை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கக்கூடாது, ஆனால் வேறு வழி இல்லை. இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது நிப்பாட்டிருங்க. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. ஏன்னா ஷாம் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லை, பாவம். சரி ஓகே, என்கேஜ்மெண்ட்கான வேலை கொஞ்சம் இருக்கு, இவனை கொடுங்க. இவனை கொண்டு போய் பிங்கிட்ட கொடுத்துட்டு நான் போய் வேலை பார்க்குறேன். நீங்கள் இன்னும் பிங்கியை பார்க்கலையா? இல்லைம்மா, உள்ளே வந்தோடனே பார்த்தேன், அவளை காணோம். அதனால சரி உங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன். சரிங்கக்கா, இந்தாங்க.
ம் சரிடா. ஏங்க நீங்களும் வாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்களை தான் சந்தோஷ் அண்ணா, உங்களை தான் அண்ணி கூப்பிடுறாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆ என்ன என்ன மினி? உங்களை தான் கூப்பிட்டு இருக்கேன். நீங்க தூர சிந்தனையில இருக்கீங்க, என்னன்னே தெரியல. சரி வாங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, போலாம். வரேன். இட்ஸ் ஓகே அகில். சரி ஓகே, இப்போ உன்னோட டர்ன், நீ பாடு. கண்டிப்பா பாடியே ஆகணுமா? பின்ன கேட்கணும்ல, பாடு. சரி ஓகே அகில், உனக்காக பாடுறேன். உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு, இனுள் நெஞ்சம் சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்று என்ன காற்று, ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணின் ஏன் 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 நீயும் வந்தாய், இன்னும் பெண்மை பூ பூக்கவே. நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்ததே, நான் பிறக்கும் போது அடி உந்தன் கையில் என்னை ஏந்ததான். நீ ஒரு முள் என்றால் நான் அதில் ரோஜா, அன்பே முள்ளாயிரு. நீ ஒரு தீ என்றால் நான் குளிர்காய்வே, அன்பே தீயாயிரு. உன்னை முத்தம் நேசிக்கிறேன், உன்னன் மூச்சை சுவாசிக்கிறேன். நீ வசிக்கும் குடிசை என் மாட மாளிகை, காதலோடு பேதமில்லை. பா மேடம், வேற லெவல். மியூசிக் கத்துக்காம இவ்வளோ அழகா பாடுற. ஏன் மியூசிக் கத்துக்கலாம்ல? தேங்க்யூ. பட் நிறைய இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு மியூசிக் கற்றுக்கிறதுக்கு. பட் எனக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் எங்கள் ஊரில் இல்லை, உங்களுக்கே தெரியும் தானே. சென்னை வந்தால் தான் ஏதாவது ட்ரை பண்ணோம். சென்னை வந்து ட்ரை பண்ணலாம்ல? ஆமாம். நான் பிங்கி. மினி அக்கா. என்ன மேடம் வந்து நான் கிட்டத்தட்ட ½ hour ஆயிடுச்சு, உன்னையும் தேடுறேன், கண்டே பிடிக்க முடியல. எங்கே நின்றுட்டுருக்க? ஓ அக்கா சாரிக்கா, மாமா வந்திருந்தாரா, அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். மாமா வந்திருந்தாரா? எந்த மாமாடி? ஓ நிற்கிறாரு பாருங்க, அகில். இவங்க அப்பா, என்னோட தாய் மாமா. ஏய் சரவண சித்தப்பாவா? ஆமா, அவங்க வந்துட்டாங்க. அவங்க பையன், பெரிய பையன். அகில், எனக்கு ஞாபகம் இருக்கு. இவனை என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏன் ஞாபகம் இல்லாம? ஞாபகம் எல்லாம் இருக்குக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கண்ணா. நீ எப்படி இருக்க? நீ என்ன பண்ற? நான் நல்லா இருக்கேன்க்கா. நான் பிஇ பண்றேன். 3rd இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து ஃபைனல் இயர் தான், சிவில் இன்ஜினியரிங். ஓ அப்படியா? சென்னையில எங்க இருக்கீங்க? ஏகே நேரக்கா. சரிடாமா. உனக்கு தம்பி தங்கச்சில இருந்தா அவங்கள வந்திருக்காங்களா? இல்ல, தம்பி மட்டும் வந்திருக்கான். நான், தம்பி, அப்பா 3 பேர் தான் வந்தோம். தங்கச்சி வீட்டுல இருக்கா, மேரேஜ் கூப்பிட்டு வரோம். சரிடா கண்ணா. நீங்க அங்க போய் பேசுங்க. என் தங்க குட்டி என்ன முதல்ல தூக்கணும்ல. நில்றி, அதெல்லாம் தூக்க கூடாது. ஏன் நான் தூக்க கூடாது? எதுக்கு தூக்க கூடாதா? என் பிள்ளை பிறந்ததோட 5 மாசம் ஆக போகுது. நீ வந்து பார்க்கவே இல்லை, இப்போ வந்து கொஞ்சரா. ஒன்னும் தேவையில்ல, கிளம்பி. அவ எங்க மலரு, அவளை இன்னும் தேடிட்டு இருக்கேன். வலை போட்டு அவளையும் காணா. அவ மாட்டுட்டேன் கையில இருக்கு அவளுக்கு. ஐயோ அக்கா, சாரி அக்கா, எங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்தது. 12th லீவே தரல. உங்ககிட்ட தான் சொன்னேன்ல. சரி விடுங்க, நான் போயிட்டு என் தங்கத்தை தூக்குறேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா தங்கம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. கொடுங்க கவினை. இந்தாடம்மா. அதே என்னோட வயிற கட்டி எதுக்குடி தங்க அழறீங்க? என்னாச்சுடி? அத்தை பாருங்க. அந்த அத்தையை பார்க்காதடா, அந்த அத்தை நமக்கு வேண்டாம். அம்மா அப்படிதானே சொல்லுவாங்க தங்க. கவி குட்டிக்கு இந்த அத்தை தான் பேரை செலக்ட் பண்ணேன், தெரியுமா? கவின்னு அத்தை தான் சொன்னேன். வேணாண்டி ஏண்டி தங்க அழற? என்னாச்சுடி பட்டு? இங்க பாரு அத்தை, அத்தை சொல்லுங்க. அழகா இருக்கான் தங்கம். வேணாடி பட்டு, அழக்கூடாது. அக்கா எதுக்கு அழகாவ? இதற்கு என்ன இப்ப ட்ரெஸ்ஸை மாத்தணும், அதுக்கு தான் அழுதுட்டு இருக்கான். ட்ரெஸ் மாத்தத்துக்கு அழுகுறான். ஆமா, அவனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா பிடிக்காது. இத்தனைக்கும் ஷர்ட் பட்டெல்லாம் கலந்து தான் விட்டுருக்கேன். அப்பவும் கத்திட்டு இருக்கான். அப்படி இருக்காங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலையா? என் தங்கத்துக்கு பிடிக்கலன்னா இந்த ட்ரெஸ் மாத்திடலாண்டி தங்க. மாத்துவீங்க. இன்னும் ஒரு போட்டோ கூட எடுக்கலடி. போட்டோலாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் இல்லடி தங்க? ஆமா, அத்தை மருமையனும் புது சட்டம் கொண்டாடுவீங்க. அதெல்லாம் கிடையாது. போட்டோலாம் எடுத்துட்டு அப்புறமா மாத்தி விடுறேன். சும்மா இருங்கக்கா, குழந்தைக்கு எரியுது, அதனாலதான் அழகான். நீங்க ஸ்பேர் எப்படி கொண்டு வந்திருப்பீங்களா? கொடுங்க. அது அப்புறமா மாத்தலாண்டி. இன்னும் ஸ்டேஜுக்கே போலியா? ஸ்டேஜுக்கு போனே. என்ன அப்பவே போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, போதும். இல்லடி, இவனை தனியா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி போடலாம் தாண்டி. இதெல்லாம் ஒண்ணு வேணா, குழந்தைக்கு எரியுது. நீங்க அப்புறமா பெருசானதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஷர்ட் போட்டு டோத்தி போட்டு நீங்க போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டுங்க. இப்போ என் தங்கத்துக்கு எரியுதாண்டி. சரி மாத்திடலாம், ட்ரெஸ் மாத்திடலாம் தங்கம். நல்ல அத்தை தான். ஆமா, நான் நல்ல அத்தை தான். என்னடி பட்டு? சரி இரு தரேன்.
சந்தோஷ் அந்த ட்ரெஸ் எடுங்களேன். இந்த ட்ரெஸ்ஸாம்மா? அதான் சந்தோஷ். குழந்தைய கொஞ்சமாவது உண்மையிலே குழந்தை மாதிரி தான் இருக்கா. குழந்தை மாதிரி என்ன, இவ குழந்தை தான். ஒரே நாளில் எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை தந்திருக்கா. இவ கூட பேசிகிட்டு இருக்கும்போது டைம் போகிறதே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உன் கூடயே இருந்துன்னு போல இருக்கு மித்ரா. ரொம்ப அழகான ரொம்ப அன்பான பொண்ணு நீ. ஜோட அந்த அவ்வளோதான் அதை மாற்றிடலாம். அழாதடா, மாத்திட்டு தானே இருக்கா, அழாத. அழகா மாத்தியாச்சு தங்கப்பட்டுக்கு. அழகா இருக்கு ட்ரெஸ். பாத்தியா கேடி எப்படி சிரிக்குதுன்னு? ஆமா, குழந்தைக்கு அந்த ட்ரெஸ் எரிஞ்சிருக்கு. இல்ல தங்கம், இது கம்ஃபர்டபுளா இருக்காடி? இதோ சொல்றான், ஏதோ இங்க சொல்றான். ஆமா அவர் இங்கதான் நல்லா சொல்லுவாரு. என்னடி பட்டு இங்க சொல்றியா? இங்க அத்தை சொல்ற, நீ சொல்ல இங்கு இங்கு. இப்படி பிள்ளைக்கு எம்பிட்டு அறிவு சொன்னு சொல்லுது லட்டு. தங்கப்பட்டு சரி, நீ அவனை பாத்துக்கோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து அவனை வாங்கிக்கிறேன். ரைட் நான் பாத்துக்கிறேன் மருமையனை. சரி சந்தோஷ், போலாமா? போலாண்டி. என்னடி பட்டு யார பாக்குறீங்க? அத்தைய பாக்குறீங்களா? உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமோ? குழந்தைங்க பிடிக்காம யாராவது இருப்பாங்களா அகில்? எனக்கு குழந்தைங்கன்னா உசுறு. அதுவும் பாய் பேபின்னா நான் விட்டவே மாட்டேன். அழகா இருக்கு நீ குழந்தைய கொஞ்சம் இதை பார்க்கும்போது. குட்டி இங்க பாருங்க, மாமா பாருங்க எங்க கூட எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கான் பாருங்க தங்க குட்டி. எனக்கு இந்த குழந்தைய விட இந்த குழந்தைய தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஏதாவது சொன்னீங்களா? சேச்சா, நான் எதுவும் சொல்லையே. பயங்கரமான கேடியா இருப்பான் போல இருக்கே ஆடுக்காரன். தன்னந்தனியா வாழ்வது பாவம், வந்து மாலைய போட தண்டவாளம் போல நாம ரெண்டு பேருக்கிடையில் நடுவில் எதுக்கு? இதை பார்க்கும்போது நம்ம ஃபியூச்சர் கோல் கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்கு. நீ நான் நம்மளோட காதல் என்று பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது. என்னை போலே பெண் குழந்தை, உன்னை போலொரு ஆண் குழந்தை. ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றில் உயிர் வருமே. உன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் என்னடி என்கேஜ்மெண்ட் வேற வந்துருச்சு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே ஷாலு? தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லையே. இப்பவும் ஒன்றும் கேட்டு போலடி. போய் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா 4 பேரோட லைஃப்பும் சேவ் ஆயிரும்டி. கொஞ்சமா கன்சிடர் பண்ணி பாரு. கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது ஷாலு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. காயு தப்பு பண்றியோன்னு தோணுதுடி. இல்லை ஷாலு, நான் சரியாக தான் பண்ணுறேன். அண்ணா அன்னைக்கு எவ்வளோ உடஞ்சி போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அந்த செகண்ட் நீ எவ்வளோ அழுத. அப்போ வாழ்க்கை முழுக்க அவர் எப்படி உன்னை விட்டுட்டு இருப்பாரு? என் அன்னைக்கு சாரி வித்யா அக்கா கூட எப்படி அவர்னால வாழ முடியும்? என் கண்ணு முன்னாடியே என்னோட சொந்தமானவங்களோட வாழ்க்கை அழியுதுன்னு நினைக்கும்போது மனசு உருக்கமா இருக்குடி. ஷாலு, இதுதான் விதி. விதியை யாராலுமே மாற்ற முடியாது. அட போடி. காயுமா, ஏய் அண்ணா ஃப்ரெண்டுடி. கடைசி வரைக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டுறதுக்கு எதுவுமே பண்ணல இல்லை நீங்கள்? எதுவும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் நண்பனோட வாழ்க்கையை நினச்சா உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. காயு, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா? ப்ளீஸ் அண்ணா, நான் உள்ளதே ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன். உங்களை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. யாரையுமே என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. வேண்டாம் அண்ணா ப்ளீஸ். காயு, இப்போ பண்ணுற தப்பை நினச்சி நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. கண்டிப்பாக என் சித்து ரொம்ப பாவம் காயு. இப்போ கூட நீ நினச்சின்னா அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட முடியும். ஏன் நீ நினைக்க மாட்டேன்றது தான் எனக்கு தெரில. ப்ளீஸ் விடுங்களேன். விதி இப்படிதானா, அப்படியே நடக்கட்டுமே. ஷாலு, நீயுமா அப்படி பேசுகிற? இது ரொம்ப தப்பு. இது உண்மையில விதியாக இருந்தால் கூட இது ரொம்ப பெரிய தப்பு. கடவுள் இந்த மாதிரி தண்டனை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தவங்கன்னு கடவுள் இந்த மாதிரி ஒரு முடிவை தீர்மானிக்கிறது உண்மையிலே எவ்வளோ பெரிய வலி. அது என் சித்துவுக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி அண்ணா. நீ சாரி சொல்லி என்னமா ஆக போகுது? நான் போய் சித்துவை பார்க்குறேன். மாமா நீங்களா? ஆமா,
உன் மாமாவே தான். அம்மா, மாமா எப்படி இங்க வந்தாங்க? மாமா நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா தங்கம். என் மருமக எவ்வளோ அழகா தங்க சிலையாட்டா இருக்கா. உங்களை எல்லாம் பார்க்க முடியாம இந்த மாமா ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா அம்மா? ஆமாடா, இனிமே மாமா நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே. அப்புறம் அகிலா, அர்ஜுன், அனிதா எல்லாரும் எப்படி இருக்காங்க? பரவாயில்லையே, மருமக எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆனா மாமாக்கு தான் ஃபோன் கூட பண்ணி பேசல. சாரி மாமா. அம்மா மேல உள்ள பயத்துல மரியாதையில தான் அவங்களை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நான் காலோ மெசேஜ் எதுவுமே பண்ணல. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. சாரி. சச்சா இல்லடா தங்கம், அதெல்லாம் எதுவுமே இல்ல. எதுக்கு மன்னிப்பு கேட்குற? சொல்லப்போனா மாமா தான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ மாமா, இன்னும் பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி இருக்காங்க 3 பேரும்? 3 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுல 2 பேரும் என் கையோட நான் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். சரி அவனுங்க தான் என்னை கூட்டிட்டு வந்தானுங்க. எனக்கே இங்க வர்றது சர்ப்ரைஸ் தான். அகிலா அர்ஜுனும் வந்திருக்காங்கம்மா. என்னது, அகிலா அர்ஜுன் வந்திருக்காங்களா? எங்க மாமா? இல்லடா தங்கம், கூப்பிடுறேன். இல்லடாம்மா, ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. டேய் அகில், எங்கப்பா இருக்க? ஓ அப்படியா, சரிடா தங்கம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா இங்க சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல ஸ்டேஜ்க்கு முன்னாடி, அங்க வந்துடுறியா? ஆமாடா, காயு உன்னை பார்க்கணும்னு சொன்னா நீனும் அர்ஜுன் வாங்க. சரிப்பா, இதோ ஃபோன் பண்ணிட்டேன், வராங்க. சரிங்க மாமா. ஏன் அனிதா வரல? இல்லடாமா, அவங்க அம்மா அனிதாவை நைட்லாம் அனுப்ப மாட்டா. அதோட அவ அம்மா பொண்ணு அம்மா சொல்றதுதான் கேட்பா. அதனாலதான் கூட்டிட்டு வரல. ஆனா கல்யாணத்துக்கு எப்படின்னா கூட்டிட்டு வர பாக்குறேன். சரியாம்மா? ஓ சரிங்க மாமா. ஷாலுக்கா அவங்கள கூப்பிடுறாங்க. இதோ வரேம்மா. நீ பேசிட்டு இருக்க, ஐயோ நான் வந்துடுறேன். சரிடி. ஹாய் காயோக்கா. அர்ஜுன், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் சூப்பரா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டேன். நீங்களும் தான் சின்ன வயசுல பார்த்தோட இப்ப ரொம்ப அழகாயிட்டீங்களே. டேய் வந்தோடனே ஆரம்பிக்காத. அகில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க காயு? நான் நல்லா இருக்கேன். உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சு. உண்மையிலே உங்க எல்லாரையும் இப்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிதாவையும் பார்த்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். கவலையே படாதம்மா, அனிதாவை கண்டிப்பா மேரேஜ் கூட்டிட்டு வரோம். சரிங்க அகில். அகில் உன்னோட பெரிய பையனாமா? ஆமாமா, 1 இயருக்கு. சரிடாமா. இந்த பிங்கி எங்கம்மா காணா? மாமா பிங்கிய பாக்கணும்னு தேடிட்டே இருக்காப்ல. அவளை இங்க ஆள் அட்ரஸே காணுமே. அத்தை, நாங்க பிங்கி எல்லாம் பார்த்தாச்சு. அவ அங்கதான் இருக்கா. நாங்க வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லவா? நீங்க பாத்துட்டீங்களாப்பா? நீங்க அப்புறம் வித்யாவை பாத்தீங்களா? வித்யா அக்காவை இன்னும் பாக்கல. இனிமேதான் போய் பாக்கணும். அவங்க ஸ்டேஜ்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா? சோ அவங்க பிஸியா இருக்காங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு இப்போதைக்கு போல. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் வித்யாக்காவை பாக்குறோம். இப்ப அந்த பிங்கி எங்க இருந்தாலும் இங்க வர சொல்றீங்களா? பிங்கியா? டேய், அது மித்ராவோட நேம் தான். அது நிக் நேம். நிக் நேம்? அது என்ன பிங்கி? அவளுக்கு பிங்க் கலர்னா உயிர். எல்லாமே பிங்க் கலர் தான் அவள் வச்சிருப்பா. மோஸ்ட்லி இல்லை, எல்லாமே. அதனால அவளுக்கு பிங்கின்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ட்டு எல்லாரையும் பிங்கின்னு கூப்பிடுங்க சின்ன வயசுலேருந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா. ஸோ அதுவே எங்களுக்கும் பழக்கமாயிடுச்சு. நாங்களும் மித்ரான்னு கூப்பிட்றத விட பிங்கின்னு தான் கூப்பிடுவோம். ஓ, இந்த பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கா? ஓகே. சரி அத்தை, நான் மித்ரா வர சொல்றேன். சரிப்பா, நீ வர சொல்லு. சரிங்க அத்தை. ஓகேங்க ஐயோ, அப்புறம் பார்க்கலாம். நான் போய் மித்ரா மட்டும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே அகில். பிள்ளைங்கெல்லாம் இவ்வளோ பெருசா வளர்ந்துருச்சுங்க. எல்லாம் குழந்தைங்கள நான் தூக்கி வளர்த்த பிள்ளைய எல்லாம் பெருசாயிருச்சுங்க. ஆமா, என் மருமகங்களே எவ்வளோ பெருசாயிட்டானுங்க. அவனுங்களெல்லாம் நான் குழந்தையில பார்த்தது ஒரு ஏஜ், அதுக்கப்புறம் பார்க்க முடியல. ஆமாக்கா, இனிமே வந்து நம்ம ஒன்னா இருக்கலாம். அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாட சரவணா. மித்ரா மட்டும் பார்க்கலக்கா, என் பிள்ளைய மட்டும் நான் பார்த்துட்டேன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. அர்ஜுன் கூப்பிட போயிருக்கான்ல, கூட்டிட்டு வருவான். சரிக்கா. மாமா எப்படி இருக்கீங்க மாமா? ஐயோ என் தங்கம், இவ்வளவு பெரிய பிள்ளையா வளர்ந்துருச்சு. எம்மாடி, எம்பிட்டு அழகு. என் பிள்ளைக்கு சுத்தி போடணுமே. உன்னையதான் உங்க மாமக்கார தேடிட்டே இருந்தா வந்ததுல இருந்து. நீ எங்கன்னு எங்கம்மா போயிருந்த? கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேலையா அங்கிட்ட தெரிஞ்சிட்டமா, அதான் பார்க்க முடியல. சாரி மாமா, உங்களை லேட்டா வந்து பார்த்ததுக்கு மன்னிச்சிடுங்க முதல்ல. ஐயோ என் தங்கம், எப்படி பெரிய பிள்ளையா வளர்ந்துட்ட. மாமாட்ட மன்னிப்புலாம் கேட்க கூடாதுடா தங்கம். என்னோட செல்ல குட்டியில நீ, எங்களோட தங்க குட்டியில நீ. இந்த மாமா நீ பிறந்த உடனே நான் தான் உன்னை முதல்ல தூக்குனேன். உன்னை தூக்கி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த மாமா தான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் ஏதோ விதி, நம்ம எல்லாரும் பிரிஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். கண்டிப்பா மாமா, இனிமே நம்ம யாருமே பிரிய வேண்டாம். எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா ஒத்துமையா இருக்கலாம். ஆமாடா கண்ணா, உங்களெல்லாம் பார்க்கலன்னு தான் மாமாக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நான் எல்லாருமே பார்த்துட்டேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. சரிங்க மாமா. அக்கா, முதல்ல வீட்டுக்கு போனோடனே பிள்ளைக்கு சுத்தி போடு. என் கண்ணே பட்டுருச்சு. சரிடா, சுத்தி போட்டுருவோம். என் மித்ரா தான் என் வீட்டு மருமக. என்னோட அகிலுக்கு அவ தான் ஒய்ஃப். 2 பேரோட ஜோடி பொருத்தத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு. அகில் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கும் சுத்தி போடணும். என் கண்ணே பற்றும் போல இருக்கு 2 பேரையும் இப்படி ஒன்னா பார்க்கும்போது. என்னடா சரவணா, ஏதோ தனியா பேசிட்டு இருக்க?
இல்ல என் மருமக எப்படி இவ்வளவு நெடுன்னு வளர்ந்தான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் மருமக என்ன இன்னும் சின்ன பிள்ளையா, காலேஜ் போறா? ஆமால. சரி 12th முடிச்சுட்டு என்ன பண்ண போற? என்ன குரூப் எடுக்க போற? ஆமா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அட்வொகேட் ஆகணுன்றது தான் ரொம்ப ஆசை. ஸோ அதனால நான் லாயருக்கு தான் மாமா படிக்க போகிறேன். கூப்பிடுற தங்கம். ஆனா ஊர்ல லா காலேஜ்லாம் எதுவுமே இல்லையேடா. இல்லை மாமா, இங்கே தான் சென்னை வந்து தான் படிக்க போகிறேன். எது சென்னை வந்து படிக்க போறாளா? என்னடா சந்தோஷம் மேல சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அப்பா என்ன ஒரு அழகு. பக்கத்துல நின்று பார்க்கும்போது தான் அவள் அழகு இன்னும் அதிகமா தெரியுது. டே அகில், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் அத்தை பொண்ணு, ஏன் வர பொண்ணு? நான் சைட் அடிக்கிறதுல தப்பு எதுவும் இல்லையே. என்ன ஒரு அழகியடா, கண்ணம் விட்டு விலகலடா, வா என் உயிரே வா, என் அழகியோ வா. டப்புன்னு திரும்பிட்டா. என்ன மித்ரா? என்ன அகில், ஏதாவது சொன்னீங்களா? சே நான் எதுவுமே சொல்லல, நீ கண்டினியூ பண்ணு. ஐயோ அழகுடா, உன்னை பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துடலான்னு தோணுது. பட் என்னோட லவ்வை சொல்லிட்டு தானே அதெல்லாம் பண்ணணும். சீக்கிரமே இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை என் லவ் அவங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உன்னை என்ன லவ் பண்ண வைக்கிறேன்ட தங்கம். மேடம் நீங்க ஏதாவது சொன்னீங்களா? நான் எதுவும் சொல்லையே. சைட் அடிக்கிற காமம் காதல் ரெண்டும் எந்தன் கண்ணில் இல்லை, கண்கள் மூடி உன்னை காண்கிறேன்.